நல்வரவை வரவேற்றுக் கொள்கிறேன். அதே மாதிரி வர இருக்கிற ஆக்கள் எல்லாரும் நேரத்துக்கு வாங்கோ, நிறைய சாப்பிடல் செஞ்சு வச்சுருக்கவங்களுக்காக. இன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு மிஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு நாளன்றைக்கு 3 நாளும் வந்து வேறு லெவலில் சாப்பாடு இருக்குது. சந்தோஷமாக கொண்டாடிட்டு போகலாம். விமர்சனங்கள் அதில் எல்லாத்தையும் தாண்டி வாங்கோ, சந்தோஷமாக வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. மாபெரும் பாரம்பரிய உணவு திருவிழா இன்றைய தினம் ஆரம்பமாக இருக்கிறது. பிரதானமான நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆரம்பங்களை தொடர்ந்து உணவு திருவிழாவினுடைய மிக முக்கியமான அம்சங்கள் இடம்பெற இருக்கிறது. குறிப்பாக இன்று நாளை மற்றும் நாளை மறுதினம் இந்த உணவு திருவிழா தினமும் மாலை 6 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரை ரீச்சாவினுடைய வளாகத்தில் இடம்பெற இருக்கிறது. பாரம்பரியமான உணவுகள் மாத்திரமல்லாமல் கலை நிகழ்வுகள், களிகாட்டு நிகழ்வுகள், இதுபோன்ற ஏராளமான நிகழ்வுகளோடு உங்களுடைய மகிழ்ச்சிக்கு உத்தரவாதம் தருகின்ற வகையில் ரீச்சாவினுடைய இந்த பாரம்பரியமான அட்சய பாத்திரம் என்று சொல்லக்கூடிய உணவு திருவிழா உங்களுக்காக இடம்பெற இருக்கிறது. வாருங்கள், தொடர்ந்து வரக்கூடிய காணொளிகளிலே இந்த உணவு திருவிழாவினுடைய முழுமையான பகுதிகளை காணலாம். தற்போது ஆரம்பமாக இருக்கிறது. 2025ஆம் ஆண்டிற்கான இந்த மாபெரும் உணவு திருவிழா தற்போது ஆரம்பமாக இருக்கிறது. நுழைவாயிலில் இருக்கிறோம். இப்போது ரீச்சாவினுடைய ஸ்தாபகர் எங்களோடு இணைந்திருக்கிறார். நன்றி எல்லாருக்கும். டைம் இல்லை கணக்கு கதைக்கிறதுக்கு. உணவு திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் என்னுடைய நல்வரவை வரவேற்றுக் கொள்கிறேன். அதே மாதிரி வர இருக்கிற ஆக்கள் எல்லாரும் நேரத்துக்கு வாங்கோ, நிறைய சாப்பிடல் செஞ்சு வச்சுருக்கவங்களுக்காக. இன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு மிஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு நாளன்றைக்கு 3 நாளும் வந்து வேறு லெவலில் சாப்பாடு இருக்குது. சந்தோஷமாக கொண்டாடிட்டு போகலாம். விமர்சனங்கள் அதில் எல்லாத்தையும் தாண்டி வாங்க, சந்தோஷமாக வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம். சிலம்பாட்டம் மற்றும் குதிரை ஆட்டங்களோடு ஏராளமான நிகழ்வுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இரவு பொழுது 10 மணி வரைக்கும் உங்களுக்காக ரீச்சா அன்புடன் காத்திருக்கிறது. இன்றைய நாள் மாத்திரமல்லாது நாளைய நாள், நாளை மறுதினம் உங்களுக்காக இந்த உணவு திருவிழா நடைபெற காத்திருக்கிறது. உணவு திருவிழா மாத்திரமல்லாது சிறுவர்களுக்கான களியாட்ட நிகழ்வுகள், இசை நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்காக வர இருக்கிறது. அன்புடன் அழைத்திருக்கிறார்கள் ரீச்சா நிறுவனத்தினர். அவனுடைய 2025ஆம் ஆண்டிற்கான மாபெரும் உணவு திருவிழாவில் தற்போது பங்கு பெற்று இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ உங்களுக்கு பாரம்பரிய முறைப்படி அப்பம், சுட சுட அப்பம் நாங்கள் சாப்பிட போகிறோம். வணக்கம் அக்கா. வணக்கம் அம்மா. சுகமாரிக்கா. நல்ல முறை, நல்ல இதாக செய்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து செய்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில். ஆனால்
இப்போது நாங்கள் ஒரு தொடர்பு கொண்டு இது செஞ்சதால் எங்களை இங்கே அழைப்புதல் தந்து இப்படி ஒரு உணவு திட்டம் திருவிழா செய்ய போகிறோம். வாங்க வந்து உங்களோட ஹெல்ப் பண்ணுங்க, உங்களோட இதுகளை செய்யுங்க, நல்ல இதுன்னு சொன்னாங்க, அனுமதி என்று சொன்னாங்க. அதுக்காக வந்து செய்கிறோம். இந்த முறை வந்து உங்களோட பாரம்பரிய முறையா? ஓ, இது பண்டைய கால ஆதிகால பண்டைய கால. ஓ, இப்போ இதுக்கு ஏதாவது வித்தியாசமா பேர் வச்சிருக்கிறீங்களா இல்லை அப்பா மட்டும் தான் சொல்லுவீங்களா? தான். ஓ ஓ சரி, இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக இது செய்துட்டு இருக்கிறீங்க? நான் இது வந்து 10 வருஷம் செய்கிறோம். சரி, அப்படியே தொடர்ச்சியாக செய்து கொள்ளுங்க. நன்றி. ரீஷாவினுடைய உணவு திருவிழாவில் ஏராளமான சொந்தங்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ரீஷாவினுடைய இந்த பாரம்பரியமான உணவு திருவிழாவினுடைய உணவினுடைய சுவையை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரிடமும் கேட்கலாம் இந்த உணவுகள் எப்படி இருக்கிறது, இதனுடைய சுவை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக. அக்கா வணக்கம். இப்பதான் பேசணும். சரி, பரவாயில்ல. எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கு. ரீஷா எப்படி இருக்கு? ரீச்சா 2-3 தடவை வந்துட்டேன். நல்லா இருக்கு, பெஸ்டா இருக்கு. நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க. ரீச்சாவில் வந்து நிற்கிற நேரம் உங்களுக்கு ஒரு ஃபீல் வருது என்ன? எங்கட மண்ணில் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம். எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? சொன்னா அதில் இருந்து. இப்போ சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சரி, நன்றி. அப்படி இருக்கு அப்பம்? நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? இன்னொன்று வாங்கி சாப்பிட்றீங்களா? காணுமா? அண்ணா வணக்கம். 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 எப்படி இருக்கிறீங்க? இருக்கும். ரீச்சா எப்படி இருக்குது? ரீச்சா நல்லா இருக்கு. அடிக்கடி வர்ற இடம் தானே. அப்போ நிறைய, அதாவது நாங்கள் எப்பயுமே வந்து தற்சார்பு பொருளாதாரம் என்ற ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ எங்களுக்கான தேவைகள் நிறைய இருக்குது. ஆனால் நாங்கள் தென்னிலங்கை நாடித்தான் இருக்கிறோம். இப்போ ரீச்சாவில் இருந்து அதை ஈடு செய்கிற மாதிரி சில முயற்சிகள் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையில ஒரு நல்ல முயற்சி. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலும் நிறைய மண் வளம் இருக்குது. நிறைய புது புது விஷயங்களை நாங்கள் உருவாக்கலாம். ரீச்சாவை பொறுத்தவரை நிறைய ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் நிறைய செய்கிறாங்க, ஆர்கானிக் விஷயங்கள் நிறைய செய்கிறாங்க. கேள்விப்பட்டு நாங்கள் நேராக பார்த்தும் இருக்கிறோம். உண்மையில ஒரு நல்ல முயற்சி உண்டு. இதே மாதிரி பாஸ்கரன் கந்தையா மாத்திரம்தான் இப்படியான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்ற நிலை மாறி எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பலர் இப்படியான முயற்சிகளில் ஈடுபட்டால் எங்களுடைய தற்சார்பு பொருளாதாரம் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் இன்னொருவரிடம் எல்லா விடயங்களுக்குமாக கையேந்த வேண்டிய தேவை இருக்காது. அதனை நீங்கள் எப்படியாக வலியுறுத்த? உண்மையில் ரீச்சாக ஒரு முன்னுதாரணமாக வச்சு, பாஸ்கரனா முன்னுதாரணமாக வச்சு மற்றாக்களும் இதை தெரிஞ்சு கொண்டு செய்துச்சுன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். என்னால் எங்களோட மண்வளத்தை பொறுத்தவரையில் எது நட்டாலும் என்ன விதை போட்டாலும் வளரக்கூடிய மண்வளம் யாழ்ப்பாண மண்வளம். ஸோ இந்த ஆர்கானிக் முறையில் செய்யப்பட்ட விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களை தோற்றுவிக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் இதை கற்றுக்கொண்டு செய்தால் நல்லா இருக்கும். யாழ்ப்பாணத்தில் இப்படியான ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு திருவிழா ஆரம்பிச்சு இருக்கிறது ஒரு புது விஷயமாக பார்க்குறாங்களா? அதாவது நிறைய நடந்திருந்தாலும் இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் நாங்கள் நிறைய விஷயத்தை வந்து திரும்பி பார்க்க வேண்டி இருக்குது, அதாவது திரும்ப தொடங்க வேண்டி இருக்கிறது. ஒரு தோல்வி கண்ட இனம் அல்ல ஒரு பாதிக்கப்பட்ட இனம் எல்லா விடயத்தையும் அப்படியே விட்டுட்டு கிடப்பில் இல்லாமல் மொழி சார்ந்த விஷயங்கள், கலை சார்ந்த விஷயங்கள், கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள், பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையுமே அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஒரு வியாபாரமாக சில பேர் பார்க்கக்கூடும். ஆனால் என்னை பொறுத்தவரை வியாபாரத்தை தாண்டி இது ஒரு உணர்வு சம்பந்தமான விஷயம். இப்போ எங்களுடைய மக்கள் எல்லாரும் வந்து இந்த உணவு திருவிழாவில் இவ்வளவு தூரத்தில் பங்கு பெற்றதை வந்து ஒரு பெரிய விஷயம். அதை விட இது ஒரு காலப்போக்கில் இன்றைக்கு இல்லாட்டிலும் இன்றைக்கு ஒரு நாளைக்கு இது எங்களுடைய பாரம்பரிய உணவு திருவிழாவாக மாறும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க, போன வருஷம் தொடங்கினாங்க. போன வருஷம் வந்ததுக்கு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஆயிருந்தோம். சன்னதி கோயில் தேர் உற்சவத்து நாளை ஒட்டி இருக்கிற நாளாக இருந்தோம். இவ்வளோ மக்கள் வந்திருக்கிறோம். இது ஒரு சக்ஸஸாக பார்க்குறேன். அடுத்தது வந்து இங்கே எங்களுடைய உணவு மட்டுமென்று சொல்லி ஆக்கள் வந்து நெடுகளை வீட்டில் இதைத்தானே சாப்பிட்றோம், இங்கே என்ன புதுசாக இருன்றீங்கன்ற அப்படி யோசிக்கக்கூடாதுக்காக இந்த ஏரியாவை இதை முல்லையில் நிற்கிறோம். இப்போ முல்லையில் பார்த்திங்கன்னா அப்பம் சுடப்படுது, 4-5 விதமான அப்பம் சுடப்படுது, கூழ் காய்ச்சி வச்சுருக்கிறோம்.
அங்கால வந்து ஒரு 6-7 விதமான புட்டுக்கள், குரக்கன் புட்டு, வெள்ளமா புட்டு, இடிக்கமான சோப்புமா புட்டு, என்ன மரவள்ளிக்கிழங்கு புட்டு என்று சொல்லி ஏராளமான ஒடியல் புட்டு என்று சொல்லி ஏராளமான புட்டு வகைகள். அதுக்கு என்னென்ன சாப்பாட்டுக்கு என்னென்ன கறி மேட்சிங்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி இடியப்பத்துக்கு என்ன சாமான், இப்போ லைஃபாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா இருந்து சம்பல் அடித்து கொண்டு இருப்பா, இல்லை ஒரு அம்மா இருந்து இதன் அரைச்சி கொண்டு இருப்பா. இதெல்லாம் வந்து வீடு வழியே இப்போ செய்யறதில்லை. நாங்கள் நிறைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இது என்னடா இது அம்மியில் வச்சு ஏதோ அரைக்கிறோம் இல்லை இடிக்கிற, இதெல்லாம் வந்து எங்களோட பாரம்பரியம். இதில் வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்தவணும். இது பார்க்குற ஆக்களுக்கு இது ஒரு வியாபாரம், ஒரு பிரம்மாண்டம், ஒரு உணவு திருவிழா, இவர் காசை கொட்டுறார் அப்படி இப்படின்னு இருக்கும். நினைக்கிறவ என்ன மாதிரி நினைச்சிட்டு போட்டோம். பட் இது என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய உணர்வை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஏராளமான வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒரு வழிமுறையாக இந்த உணவு திருவிழா மாறும்னு நான் நம்புகிறேன். இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் புட்டுக்குண்டு ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியலுக்குள்ளே இந்த புட்டுகளும் இருக்கும். இல்லை இங்கே ரீச்சாவை பொறுத்தவரையில் எங்களோட குடும்பம் ஒரு 500 பேர் வேலை செய்கிறவன்டா. நாங்கள் வந்து முதலாளி தொழிலாக நாங்கள் ஒரு குடும்பம். இங்கே வந்து அரசியலும் இல்லை, வெளியிலேருந்து வந்து யாரும் இங்கே அரசியல் செய்யவும் முடியாது. இந்த முல்லையினுடைய உணவகத்துல முதலாவது நீங்க பார்த்திருக்கக்கூடியதாக இந்த பழங்கள் மூலமாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு காட்சி அமைந்திருக்கிறது. முழுக்க இவர் தான் அந்த பழங்கள் மூலமாக அலங்கரித்திருக்கிறார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சரி, இப்ப இந்த பழங்கள் மூலமாக உங்களுக்கு எப்படி இந்த கற்பனை வந்து? நான் தாய் பேஸ் காவிங் கோர்ஸ் ஒன்று செஞ்சேன். அது மூலியமாக தான் இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெட்டுறது. இப்போ இது செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம்? சாதாரணமாக ஒரு 1 டே எடுக்கும், ஒரு ஃபுல் டெக்கரேஷன் ஒன்று பண்ணுறது. அப்படியா? சரி, இப்போ இதை செய்து போட்டு நீங்கள் எப்படி எந்த ஒரு வகையில் வச்சு காட்சிப்படுத்தணும்னு சொல்லி இது வந்து எவ்வளோ நம்ம எஃபெக்ட் போடுறோமோ அவ்வளோ நல்லா வரும். சரி, இப்போ இதுகளையெல்லாம் நீங்கள் எப்படி நீ பாதுகாக்க போகிறீங்க 3 நாளைக்கு? 3 நாளைக்குன்னு சொன்னால் சிலதுகள் வந்து பழுதாயிரும், சிலதுகள் வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி அப்படி கொஞ்சம் குளிரான இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகே வரும். இப்போ நீங்கள் இப்போ ரீச் ஆகல எவ்வளோ காலம் பயணிக்கிறீங்க? நான் இப்போ ஒரு வருட காலமாக. சரி, அப்போ நன்றி எங்களோட இணைந்து கொண்டமைக்கா. உங்களுடைய ஆக்கிடத்துக்கு வாழ்த்துக்கள். சரி, ரீச்சாவினுடைய மாபெரும் உணவு திருவிழாவில் தற்போது இணைந்திருக்கிறோம். இந்த சாப்பாடுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது? பிடிக்காத ஒன்றும் இல்லாததால எதை நான் தனியாக பிடிச்சிருக்கேன்னு சொல்கிறது. அப்படியா? நீங்கள் அதிகமாக இன்னொரு தடவை போட்டு சாப்பிட்ட உணவு என்ன? இல்லை, நான் முதல் முறையாக வந்து கூழ் இதில் அப்படி விழாவில் குடித்தது. அது நான் கிளிநொச்சியில் இருந்தாலும் அப்படியான இதில் நாங்கள் சின்ன வசதி இல்லாத இடத்துல விழா இலையில் குடிச்சிக்கிறோம். ஆனால் அப்படியே அந்த பனைமொழியால் பின்னின இதுக்கெல்லாம் அப்படி குடித்த சந்தர்ப்பம் எனக்கு இப்போ புதிய அனுபவம். ஆனால் சுவை என்றதை பொறுத்தவரையில் அந்த ஆச்சி அப்புக்கள் பெரியம்மாக்கள் சின்னம்மாக்கள் செய்த சுவையில் எந்த மாறுபாடும் இல்லாமல் இருந்தது. அதுதான் இங்கே முக்கியமாக இருக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு தனிச்சுவை இருக்குது, ஒவ்வொரு உணவுக்குமான தனிச்சுவை. அந்த சுவையில் வந்து எங்கேயுமே பிசகாமல் சேர்க்கறது ஒரு பெரும் நல்ல விஷயம். அதை விட வெளியில் சாப்பிட்ற பல கடைகளில் சாப்பிட்ருக்கிறோம், நிறைய காசு கொடுத்து சாப்பிட்ருக்கிறோம். ஆனால் அங்கெல்லாம் சாப்பிடும் பொழுது எதிர்பார்த்த சுவைகள் சில நேரம் எங்களுக்கு கிடைக்காம போயிருக்கு. ஆனால் இங்கே எல்லா இடங்களையும் அந்த சுவை ஒரு கொஞ்சம் பிசகாமல் கிடைச்சிருக்கு. உண்மையை சொல்லணும்னு சொன்னால் அந்த தோசையும் சாம்பாரும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. வேணும்னு சொன்னால் அந்த இன்றைக்கும் நாளைக்கும் நேரம் இருக்குது, நாளை இன்றைக்கும் இருக்குது. வந்து சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளவு அற்புதமாக இருக்குன்னு சொல்லி.
இந்த பருப்பு கறி அவ்வளவு டேஸ்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. நானும் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன். ஆனால் ஏனோ தெரியும் இந்த பருப்பு கறி கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல சுவையாக இருக்குது. ரீஜாவினுடைய உணவு திருவிழாவுக்கு வந்தால் கட்டாயம் இந்த பருப்பு கறி சாப்பிட்டு பாருங்கள். இடியப்பத்தில் இருக்கக்கூடிய பருப்பு கறி அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அவனுடைய உணவு திருவிழாவில் தற்போது பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, இந்த பாரம்பரிய உணவு வகைகளினுடைய மாபெரும் திருவிழா இன்றைய நாள் ஆரம்பித்திருக்கிறது. தொடர்ச்சியாக 3 நாட்கள் உங்களுக்காக நடைபெறப் போகின்றது. இன்றைய முதல் நாள் நிகழ்வுகள் மிகவும் கோலாகலமாக ஆரம்பித்து இப்போது பல பேரினுடைய எம்மவர்களுடைய பிரசன்னத்தோடு வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இந்த உணவை மருந்தினுடைய மருத்துவர் இப்போ எங்களோடு இருக்கிறார். வணக்கம். வணக்கம். சரி, இந்த தொகுதியில் வந்து உங்களுடைய உணவுகள் எப்படி? இது வந்து நாங்கள் ரீச்சாவில் டீம் பேக்குள்ள சைனீஸ் உணவு போட்டிருக்கோம். இதில் வந்து முதலாக வந்து ஸ்டார்டராக சீவுட் சூப் போட்டிருக்கோம், டொமேட்டோ சூப். அதுக்கப்புறம் கார்னிஷ் ஐட்டங்கள் ட்ராகன் அந்த செக்ஷனாக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மெயின் கோஸாக வந்து மங்கோலியன் ரைஸ், செஸ்வன் நூடில்ஸ், செஸ்வன் ரைஸ். இதில் வந்து வெஜிடபிள் சொப்ஸி, சிக்கன் டவல், அது போல சைனீஸ் சாப்பாடு போட்டு கிடக்கு. முடிஞ்சுன்னு சொன்னால் உங்களோட செப்பரேட்டாக லைவில் அடித்து காட்டக்கூடிய மாதிரி. இப்போ ஏராளமான பாரம்பரிய உணவுகள் இருக்குது. அந்த உணவுக்கு வரவேற்பு இருக்குமா, இல்லை இந்த உணவுக்கு வரவேற்பு? இங்கே வடமானம்னு சொல்லியிருக்க நம்ம பாரம்பரிய உணவுக்கு தான் கொஞ்சம் வரவேற்பு அதிகமாக இருக்கும். இப்போ ரீச்சாவில் உங்களுடைய பங்கு இப்போ எத்தனை வருஷமாக இருக்குது? அதில் பங்கு வந்து 3 வருஷமாக இருக்குது. இப்போ தொடர்ச்சியாக உங்களுடைய பங்கு தொடரட்டும். நன்றி. ரீச்சாவினுடைய மாபெரும் உணவு திருவிழா தற்போது மிகவும் கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டிற்கான இந்த பாரம்பரிய உணவு திருவிழா தற்போது 2வது இடத்திற்கு, குறிப்பாக முல்லை உணவகத்தை தொடர்ந்து தற்போது 2வது இடத்திற்கு நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இன்றைய நாளும் நாளைய நாள், நாளை மறுதினம் 3 நாட்கள் உங்களுக்காக இந்த பாரிய உணவு திருவிழாவோடு சேர்த்து களியாட்ட நிகழ்வுகள் மற்றும் வான வேடிக்கைகளோடு சேர்த்து உங்களுக்காக இந்த ரீச்சாவினுடைய மகிழ்ச்சியின் உச்சம் உங்களுக்காக
காத்திருக்கிறது. இந்த அரிய சந்தர்ப்பத்தை நீங்களும் தவற விடாதீர்கள். உங்களுக்காக ரீச்சா எதிர்பார்த்து காத்திருக்கிறது. முதலாவது சர்வத் குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வடிவா குடிச்சு பார்த்துனான்னு சொல்லணும். உங்களுக்கு தார உத்தரவாதம். சர்வத் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க வந்து குடிச்சு பாருங்கள். ரீச்சாக்கு இந்த பகுதிக்கு வந்துக்கிட்டு சொன்னால் மறக்காமல் இங்கே வந்து நிறைய விதமான குளிர்பானங்கள் இருக்குது. ஸ்டார்டராக வச்சுருக்கிறாங்க. இங்கே குடிச்சு பாருங்கள். நான் இன்றைக்கி சர்வத் குடிச்சு பார்த்துருக்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கு ரீச்சா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். ரீச்சாக்கு எத்தனை நேரம் வந்திருக்கிறீங்க? 2 தான் வந்திருக்கோம். ரீச்சா ஃபுல்லாக பார்த்துருக்குறீங்களா? ஓ. நாங்கள் நிறைய இடங்களில் நிறைய பொழுதுபோக்கு தளங்களுக்கு போயிருக்கோம். ரீச்சா அதுலேருந்து எப்படி வித்தியாசமாக இருக்கு? வித்தியாசமாக தான் இருக்கு ரீச்சா. இன்னும் ரீச்சாவில் மெருகூட்டணும்னு சொன்னால் என்னத்தை எதிர்பார்க்குறீங்க? நல்லா தான் இருக்குது. இன்னும் பெரும்பாலும் நல்லா இருக்குது பெரும்பாலும். சரி, விசிடமாக இன்றைக்கு உணவு திருவிழாக்காக வந்திருக்கிறீங்க. ரீச்சாண்ட சாப்பாடுகள் எப்படி இருக்கு? சூப்பர். என்னெல்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்க? அதில் இருக்கிற எல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம். ஓ, எல்லாம் நல்லா இருக்கு, ருசியாக இருக்கு. வெளியில் கடையில் சாப்பிட்றத விட ரீச்சாண்ட சாப்பாடு நல்லா இருக்கு. ஓ, நல்லா இருக்கு. இன்னொருக்கா நீங்கள் வெளியில் போய் இன்னொருத்தருக்கு ரீச்சாக்கு போங்கன்னு சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு ரீச்சா இருக்கு. நீங்கள் வெளியில் போய் ஒரு சுற்றுலா தலத்துக்கு போகணும்னு சொல்லி யாராவது கேட்டால் அவங்களுக்கு ரீச்சாக்கு போங்கன்னு சொல்லுவோம். ஓ, சொல்லுவோம் சொல்லுவோம். சரி, நன்றி. ஓகே. பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். ஏராளமானவர்கள் எம்மவர்கள் கலந்திருக்கிறார்கள், வெளிநாடுகளில் இருந்து கூட கலந்திருக்கிறார்கள். சரி, இப்போ வந்து நாங்கள் ஒரு மேசிய வாடகை கெடுத்துருக்கிறோம். சரியா, எங்களை சுற்றி எங்களுடைய ஆட்கள் இருக்காங்க, கேட்டுக்கொள்ளும். வணக்கம். வணக்கம். சரி, வணக்கம் வணக்கம். ஹாய், வணக்கம். இப்போ 4 பேர் இருக்கிறார்கள். நீங்கள் 4 பேரும் அங்கே நான் ஹாலண்ட், நோர்வே, டர்க்கி, யாழ்ப்பாணம். நானும் யாழ்ப்பாணம். சரியா, சரி. இப்போ உணவு திருவிழாவுக்கு நீங்கள் ரீச்சாவுக்கு இதுதான் முதல் தடவையா இல்லை ஏற்கனவே நீங்கள் வந்திருக்கிறீங்களா? சரி, நான் ஏற்கனவே வந்திருக்கேன். பாஸ்கரன் வந்து என் ஃப்ரெண்ட், பழைய ஹோனலில் ஃப்ரெண்ட். அப்போ சந்தி கொண்டு வந்திருக்கோம். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம். இப்போ பாஸ்கரன் தெரியுமாங்க ஸ்போர்ட்ஸில் சந்திக்கிறது. ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கேன்.
ஃபர்ஸ்ட் டைம். சரி, இப்போ இந்த உணவு திருவிழாவில் நீங்கள் ஆரம்பத்தில் அங்கே முல்லையில் சாப்பிட்ருப்பீங்க பாரம்பரிய உணவுகள். உங்களுக்கு அந்த உணவோட இந்த உணவு எந்த உணவு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு? நாங்கள் இன்னும் அங்கே போகல, நேரம் இங்கே வந்துட்டோம். சரி, ஏன் உங்களுக்கு பாஸ்கரன் சொன்னார் நீங்கள் தப்பு விட்டுட்டீங்க, அங்கே அப்பம் கிடக்கு, தப்பு விட்டுட்டீங்கன்னு சொன்னார். அதுக்கு திரும்பி போய் பார்ப்போம், கிடக்குல தெரியா பார்ப்போம். நீங்கள் தனியாக வந்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸா இல்லை குடும்பமாக வந்தீங்களா? எல்லாம் குடும்பமாக ஒரு 35 பேர் வந்திருக்கோம். அப்படியா? சேம் ஃபேமிலி. சேமாக தான் வந்தீங்களா? அப்போ நீங்கள் சரி, இப்போ இந்த உணவு திருவிழாவை பற்றி, இந்த ரீச்சாவில் அதுவும் குறிப்பாக இந்த வடமாகாணத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த உணவு திருவிழாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது நல்ல ஒரு விஷயம், ஆக்களை சோஷியலைஸ் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு விஷயம். வரவேற்கிறது சாரி, என்னென்னா இது வந்து ஒரு பாஸ்கரன் ஒரு கனவு. எனக்கு அங்கேயே 40 வருஷமாக தெரியும். அப்போ அவர்கிட்ட கனவு நான் வெளிநாடு மாதிரி இங்கே ஒன்று உருவாக்கும், அதே மாதிரி எல்லாருக்கும் சேர்த்து எங்களோட தமிழ் இனத்துக்கு ஒரு ஒரு பெருமையை கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ எங்களுடைய புலம்பெயர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பங்கெடுத்திருக்கிறீங்க ரீச்சாவுடைய உணவு திருவிழாவில், உங்களுடைய கருத்து என்ன? Tasty, come and enjoy. சரி, அப்படியே கண்டிப்பாக. சரி, தொடர்ச்சியாக இந்த ரீச்சாவில் நீங்கள் ஏராளமான இந்த ஒவ்வொரு இதுடம் இருக்குது, அதில் போய் வடிவாசம் வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ச்சியாக உங்களுடைய பிரசன்னம் இருக்கணும். அப்படியா? சரி, நன்றி நன்றி.